Hello guys, this is DCC. இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரிவிட்டோட ரிவிட் MEPயோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிவிட்னாக்கா ரிவிட் வந்துட்டு ஆட்டோடெஸ்கோட ஒரு சாஃப்ட்வேரு. இப்போது வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிற வெர்ஷன் வந்துட்டு 2019 இல்லை 2023 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிவிட் வெர்ஷன் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியம். இது வந்துட்டு ஒரு பிம்மோட சாஃப்ட்வேர். பிம் அப்படின்னா என்னன்னாக்கா நம்மளோட பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு பிம்மோட ஃபுல் ஃபார்மு. ஓகேவா, ரிவிட் வந்துட்டு ஒரு பிம்முக்கான சாஃப்ட்வேர். பில்டிங்கோட இன்ஃபர்மேஷனை அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அதில் மாடலிங் பண்ண போகிறோம். ஓகே, ரிவிட் இஸ் அ சாஃப்ட்வேர் ஃபார் பிம். It's most powerful tools lets you to use the intelligent model based process to plan. Okay, design, construction, building management, infrastructure management. Revit supports a multidiscipline design process for collaborative design. ஓகேவா, டிசைன் வந்துட்டு ஒரே நேரத்தில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், MEP அப்படி மூணுத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாக்கா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் மூணு இடத்துலையுமே நம்ம வந்துட்டு ஒரே நேரத்தில் டிசைன் பண்ணி அந்த பில்டிங் கட்டி முடித்த பில்டிங்கோட அந்த மூணு இதையும் நம்ம வந்துட்டு மூணு ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு டிசைன்ஸை நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, இதில் வந்துட்டு பிம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டகிரேட்டட் ப்ராசஸ். ஓகேவா, ஆர்கிடெக்ட்ஸு, இன்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு ஒரே நேரத்தில் இந்த சாஃப்ட்வேரை எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட்டை எடுத்து அந்த ஃபைனல் அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, ரிவிட் MEP அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னாக்கா MEP சாஃப்ட்வேர் வந்துட்டு வேறு டிசிப்ளின், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் மூணு டிசிப்ளின்ஸ்லையும் இருக்கிற எல்லா ஃபேஸ்லேயும் வந்துட்டு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் ஃபேஸாக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸாக இருக்கட்டும், டாக்குமெண்டேஷன் ஃபேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேப்ரிகேஷன் ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்ஷுவல் ஸ்டடீஸு, அனாலிசிஸ் பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸு எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட டீட்டெயில் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ராயிங்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸை கூட நம்ம வந்துட்டு இதில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது ரிவிட்டில் வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம வந்துட்டு ரிவிட்டில் பில்டிங்ஸை டிசைன் பண்ணிக்கலாம். மாடல் பில்டிங்ஸ் காம்போனன்ட்ஸ் அனலைஸ் அண்ட் சிமுலேட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் டிசைன்ஸ் ஜென்ரேட் டாக்குமெண்டேஷன் ஃபார் ரிவிட் மாடல்ஸ். ஓகே, இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். கொலாபரேஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கொலாபரேட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரே நேரத்தில் வேறு ப்ராஜெக்ட்ஸு ஒரே நேரத்தில் நம்ம வந்து 2-3 ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாலும் அந்த 2-3 ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு அதுக்கு இடையில இருக்கிற கிளாஷஸ் இல்லாமல் நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, விஷுவலைஸ்னாக்கா நம்ம வந்துட்டு விஷுவல் ரெண்டரிங்க்கு கூட நம்ம வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிகேட் டிசைனோட இன்டென்ஷன் என்ன, எஃபிஷியண்ட்டாக அந்த இன்டென்ஷன்ஸை நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஓனர்ஸ்க்கு, டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், இந்த 3D விஷுவல்ஸை நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, ஈவன் பில்டிங்கை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபைனல் பில்டிங் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அவுட்புட்டை நம்ம வந்துட்டு விஷுவல் ரெண்டரிங்கில் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நார்மலாக வந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான்ஸை க்ரியேட் பண்ணிடுவோம். மேனுவல் பிளான் ட்ராயிங்ஸை யூஸ் பண்ணி மாடல்ஸை 3D மாடல்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதில் வந்துட்டு செக்ஷன்ஸ் அண்ட் எலிவேஷன்ஸை நம்மளே க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இது வந்து ட்ரெடிஷ்னல் ஒர்க் ஃப்ளோ டிசைனு. ஓகேவா, இதில் வந்துட்டு பிம் டிசைனில் வந்துட்டு எப்படி ஒர்க் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம பிளான்ஸ், எலிவேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாடல் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஷெடியூல்ஸு, செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஷெடியூலை வந்து நம்ம போடுவோம். ஷெடியூல்னாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேஜில் என்னென்ன டைமில் எந்த மந்த்தில், இப்போ வந்துட்டு ஜான்வரி மந்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி மந்தில் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா ஃபெப்ரவரி மந்தில் இல்லை ஜூன் மந்தில் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு என்ன ஸ்டேஜில் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வந்துட்டு எத்தனை % ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்ம கணக்கு வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகே, பிம் சேஞ்சஸ் த ப்ராசஸ் ஹவு வி நவ் டிசைன் த பில்டிங், பிளான்டு, பட்ஜெட்டட், கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஆப்ரேட்டட் அண்ட் மெயின்டைன்டு. ஈவன் பில்டிங்கோட மெயின்டெனன்ஸ் வரைக்குமே நமக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும். டிசைன் ஃபேஸ்லேருந்து பில்டிங்கை கட்டி முடித்து அதில் வந்துட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அந்த ரெசிடென்ஸ் வந்துட்டு அங்கே வந்துட்டு வீட்டை எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு லிவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்துட்டு நம்ம அந்த இதை வந்துட்டு மெயின்டைன் பண்ணோம். அந்த மெயின்டெனன்ஸுக்கும் நம்மளுக்கு ரிவிட் MEP யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ரிவிட் வந்துட்டு
ரிவிட் அண்ட் பிம் எம்இபி ஒர்க் ஃப்ளோ கோர் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ரிவிட் மாடலை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதில் மெக்கானிக்கல் டிசைன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிக்கல் டிசைன்ஸ், அதாவது மெக்கானிக்கல்னாக்கா அதுக்கு உள்ளே இருக்கிற நம்மளோட டக்ட் டிசைனு, ஹச்விஏசி டிசைன்ஸு, ஓகேவா. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸு, நமக்கு என்னென்ன எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, நமக்கு வெளியில் இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து உள்ளே இருக்க சுவிட்ச் போர்ட்லேருந்து நமக்கு லைட், எண்ட் யூசர் லைட் வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு அந்த மாடல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளம்பிங்லேயும் அதே மாதிரி தான். நமக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு வாட்டர் பம்ப் பண்ணி மேலே வந்துட்டு ஓவர் ஹெட் டேங்க்குக்கு நம்ம பம்ப் பண்ணி கொண்டு போயிட்டு அது வந்துட்டு கீழே வந்துட்டு டாய்லெட்க்கோ இல்லை பாத்ரூம்க்கோ நம்ம வந்துட்டு சப்ளை கொடுக்குற வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். ஈவன் அதுக்கப்புறம் ஸ்லட்ஜ் வாட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு சாயில் வாட்டர் நமக்கு வெளியில் போய் நம்ம வந்துட்டு அது ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி திரும்ப அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வாட்டரை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறது வரைக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிவிட் மாடல்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆர்கிடெக்சரும் இதோட லிங்க் ஆகிருக்கும், ஸ்ட்ரக்சரும் லிங்க் ஆகிருக்கும். எம்இபியில் வந்துட்டு ரிவிட் மாடலோட ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ரக்சரும் லிங்க் ஆகிருக்கிறதுனால நமக்கு இன்னும் வந்துட்டு அதிகமான எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு ஒர்க் நடக்கும். பை சேஞ்சிங் த ப்ராசஸ் ஆஃப் ஹவு வி நவ் டிசைன் த பில்டிங் பிளான் அண்ட் பட்ஜெட்டட். போனதில் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம வந்துட்டு ஆட்டோடெஸ்க் ரிவிட் எம்இபியோட கீ இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, இதில் பிம்மில் வந்துட்டு 3 டைமென்ஷனல் சாஃப்ட்வேர்ஸு, இது வந்துட்டு ஒரு 3D சாஃப்ட்வேர், XYZ கோஆர்டினேட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. 3 கோஆர்டினேட்ஸ்லையும் 3D மாடல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் நெக்ஸ்ட் இருக்கிற கீ இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தாக்கா, I can finally conclude in order to understand Revit MEP BIM, Revit MEP is fully coordinated building model. Fully coordinated building model அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is a parametric relation between every element in Revit. What affects one of the element will update automatically in all elements in the project as per the parametric changes. அதாவது இப்போ வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், MEP அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங். இப்போ வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போகிற ப்ளம்பிங் டிசைனை நம்ம எடுத்துப்போம். ப்ளம்பிங் டிசைன் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்லேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், பம்ப் பண்ணி மேலே வந்துட்டு ஓவர் டேங்க்குக்கு நம்ம வாட்டர் பம்ப் பண்ணி மேலே வச்சிடுறோம். அது வந்துட்டு டாய்லெட்டுக்கு, பாத்ரூமுக்கு, கிச்சனுக்கு, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளுக்கு வந்துட்டு வாட்டர் சப்ளை ஆகுது. அந்த வாட்டர் சப்ளை ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ சப்ளை ஆகணும் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு அதை கால்குலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த வாட்டர் பைப் கனெக்ஷனை கொடுக்குறோம். வாட்டர் பைப்போட சைஸ் கனெக்ஷன் ஒரு 1/2 இன்ச் பைப்பு, 1/4 இன்ச் பைப்பு, அந்த மாதிரி வந்துட்டு கால்குலேஷன் போட்டு நம்ம வந்துட்டு அந்த பைப் கனெக்ஷனை கொடுத்துட்றோம். இப்போ அந்த பைப் கனெக்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் அந்த பைப் கனெக்ஷன் பத்தாது, அந்த பைப் கனெக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு கடைசி நேரத்தில் நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த சேஞ்சை வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம், பிம்மில் கொடுத்துட்டோம், இந்த சாஃப்ட்வேரில் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அது ப்ரையர் இன்ஃபர்மேஷன் அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அது நோட்டிஃபை ஆயிரும். நோட்டிஃபை ஆகிறதுனால அந்த டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சம் இடம் மாற்றி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் மாற்றி வைக்கிற மாதிரி நம்மளுக்கு வரலாம். டயாமீட்டர் பெருசு பண்ணுறோம் அப்படின்றப்போ அது வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும். அந்த ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஒயரிங் கனெக்ஷன் போகிறதோ இல்லை வந்துட்டு டக்ட் கனெக்ஷன் போகிறதோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சேஞ்ச் பண்ண பைப் டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் நவுத்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு மற்ற டிபார்ட்மெண்ட்ஸான மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது வந்துட்டு போயிடுறதுனால வந்துட்டு என்ன பண்ணும், அந்த ஒர்க் ஷேரிங் வந்துட்டு, இதுக்கு பேர் தான் வந்துட்டு அந்த ஒர்க் ஷேரிங்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் ஷேரிங் வந்துட்டு மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ரையர் நோட்டீஸ் போயிடுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல், மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட எந்த கிளாஷும் இல்லாமல் நமக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஒர்க் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம பார்க்க போகிறது இதில் வந்துட்டு பேராமெட்ரிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். வாட் இஸ் அப்டேட்டட் ஆன் ஒன் வில் அப்டேட் இன் ஆட்டோமேட்டிக்லி போனதில் சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா நம்ம ஆர்கனைசேஷன் ஹைராக்கி அதை பார்க்க போகிறோம். கேட்டகரி ஏர் டெர்மினல்னு ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்துட்டு 2 ஃபேமிலி இருக்குது. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எத்தனை வேணால் இருக்கலாம். அதில் ஸ்கொயர் டிஃப்யூசர் இருக்குது, ரவுண்ட் டிஃப்யூசர் இருக்குது. ஓகே, இதில் ரெக்டாங்குலர் டிஃப்யூசர் கூட இருக்கலாம். ரெக்டாங்குலர் டிஃப்யூசரில் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் இருக்கலாம். ஸ்கொயர் டிஃப்யூசரில் 12x12, 24x24 அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டக்ட் ஃபேமிலி இருக்குது. ஓகே, அதே மாதிரி ரவுண்ட் டிஃப்யூசரில் அதோட டயாமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறலாம். 6 இன்ச் டயாமீட்டர், 8 இன்ச் டயாமீட்டர். இது வந்துட்டு மெக்கானிக்கல் கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஹைராக்கி ஆஃப் எலிமெண்ட்ஸ். ரிவிட் கேட்டகரியில் மாடல் எலிமெண்ட்ஸ் இருக்குது, டேட்டம் எலிமெண்ட்ஸ், வியூ ஸ்பெசிஃபிக் எலிமெண்ட்ஸ், அனோட்டேஷன், அதுக்கப்புறம் டீடைல்டு எலிமெண்ட்ஸ், அதெல்லாம் டீடைல்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருக்குது.
இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபேமிலி டைப்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவிட் ஃபேமிலிஸில் 3 டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் இருக்குது. ப்ரீடிஃபைன்ட் இன் ரிவிட், ஓகேவா. ரிவிட்லே டிஃபால்ட்டாக இது வந்துட்டு இருக்கும். அது என்னென்ன டைப் ஆஃப் ஃபேமிலிஸ்ன்னு பார்த்தா பைப் ஃபேமிலிஸு, டக்ட் ஃபேமிலிஸ், லெவல் ஃபேமிலிஸ் அண்டு கிரிட் அண்டு டெக்ஸ்ட். இது எல்லாமே வந்துட்டு ப்ரீடிஃபைண்டாகவே வந்துட்டு எதில் இருக்கும், நம்மளோட ரிவிட்டில் வந்துட்டு இருக்கும். லோடபுள் ஃபேமிலிஸ்ன்னு இருக்குது. லோடபுள் ஃபேமிலிஸ்னாக்கா நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு சில ஃபேமிலிஸ், அதாவது நம்மளாக வந்துட்டு ஒரு சில ஏசி யூனிட்ஸு, காலம்ஸு, சில்லர்ஸு, வாட்டர் ஹீட்டர்ஸ் இது எல்லாம் வந்துட்டு நம்மளாவே வந்துட்டு டிசைன் பண்ணி அதை க்ரியேட் பண்ணி உள்ளே வந்துட்டு இது வந்து நான் ஒரு புது எலிமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு நியூ ஃபைலாக நம்ம வந்து உள்ளே கொண்டு போயிடலாம். இன்பிளேஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்பிளேஸ் எக்யூப்மெண்ட்ஸ்னால் யூனிக் எக்யூப்மெண்ட்ஸ் கிரியேட்டட் ஜஸ்ட் ஃபார் ஒன் ப்ராஜெக்ட். அதாவது இப்போ வந்து நம்ம வந்துட்டு புதுசாகவே வந்துட்டு ஒரு அந்த ப்ராஜெக்டாக புதுசாகவே வந்துட்டு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி யூனிட்டும் சில்லரும் சேர்ந்து நம்ம வந்துட்டு ஒரு இதாக க்ரியேட் பண்ணுறோம். ஏசி யூனிட்டும் சில்லரும் சேர்ந்து வந்துட்டு ஒரே சிங்கிள் யூனிட்டாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ஒரு புது டிசைன். அந்த மாதிரி புது டிசைனை கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இது வந்துட்டு கண்டிப்பாக ரீயூஸ் பண்ண முடியாது. இதை வந்துட்டு கண்டிப்பாக ரீயூஸ் பண்ண முடியாது. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னாக்கா மோல்டிங்ஸு, அப்புறம் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரிவிட் மாடலில் எப்படி வந்து நம்ம மாடல்ஸை சூஸ் பண்ணுறது. இதில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ப்ளம்பிங் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட். மூணுமே என்ன பண்ணுவாங்க, அந்த ரிவிட் மாடல்ஸை எப்போதுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி பார்க்குற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சம்மரியில் பார்த்தோன்னா பிம் வந்துட்டு அல்டிமேட் இம்பேக்ட் வித் ஏஇசி ஃபர்ம் இஸ் த கால் டு பிரிங் த 3 மேஜர் பார்ட்டிஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட் மோர் க்ளோஸ்லி டுகெதர். அதாவது ஓனர், ஆர்கிடெக்ட் அண்ட் த பில்டர். ஆர்கிடெக்ட் தான் டிசைனை வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. ஓனர்னாக்கா அவங்க தான் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியர் மாதிரி, அவங்க தான் வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணி அந்த இதை வந்துட்டு இது பண்ண போகிறாங்க. பில்டருங்கிறவங்க அவங்க தான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கம்பெனி ஹூ பில்ட்ஸ் த who makes the construction. Okay, just like the digital revolution changed the way of access of film and films and music, BIM has changing the way we do the projects. It isn't just a new step in digitizing and an age old process, but a completely new way of working. ஓகேவா, படத்துலையும் மியூசிக்லேயும் வந்துட்டு என்னென்ன டிஜிட்டல் சேஞ்சஸ் வந்துச்சோ அதே மாதிரியே பிம்மு வந்துட்டு நம்ம வந்துட்டு பழைய ப்ராஜெக்ட்ஸை நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணல. ஆனால் வந்துட்டு ஒரு ஏஜ் ஓல்டு ப்ராசஸை நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு ஒரு புது விதமாக நமக்கு வந்துட்டு ஒர்க்கிங்கை வந்துட்டு கொடுக்குது. ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் அடாப்டிங் பிம் இஸ் அபவுட் ஃபார் மோர் தென் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட். யூ கான்ட் ஜஸ்ட் அசைன் பிம் கை அண்ட் கோ ஆன் வித் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். ஓகே, பிம் must become your business as usual. Okay, the key understanding of what BIM means for you is now and in the future, and then planning and working that plan. அதாவது இப்போ இருக்கிற பிளானையும் சரி, நம்ம ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணுற பிளானையும் சரி இப்போவே க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அவ்வளோதான் பிம்மை பற்றின இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிவிட் எம்இபியை பற்றின இன்ஃபர்மேஷன் இதோட முடிஞ்சு. உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஓகே, சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளான் சாஃப்ட்வேரு யாராவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா, யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சாக்கா இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஃபுல் சாஃப்ட்வேர் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா அந்த சாஃப்ட்வேரோட யூடமியோட லிங்க் வந்துட்டு இதில் கொடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு சில ப்ளேலிஸ்ட்டு அதில் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளோட எஸ்எஸ்சி ஜேஇ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, அதே மாதிரி வந்துட்டு E3D சாஃப்ட்வேரு, SP3D சாஃப்ட்வேர் எல்லாத்தோட E3D SP3Dங்கிற ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சாஃப்ட்வேரு, பைப்பிங் சாஃப்ட்வேரு எல்லாத்தோட வீடியோ லிங்க்கான எல்லாத்தோட ப்ளேலிஸ்ட் லிங்க்குக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம வீடியோஸ் போட உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ். திஸ் இஸ் DCC. Have a nice day.